எல்லா புக்கும் பொய்யும் கிடையாது, எல்லாமே உண்மையும் கிடையாது. அப்ப அந்த பகுத்து பார்க்கறதுன்னு இருக்குல்ல, அதுல எது நடைமுறைக்கு ஒத்து வருதுன்னு இருக்குல்ல, அதுதான் ஆய்வு, அதுதான் ஆராய்ச்சி. அப்போ முதல்ல நம்ம இந்த அதாவது டிஎன்ஏ கான்செப்ட்னு வரதுக்கு முன்னாடி, அந்த ஃபார்முலாவை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கு முன்னாடி நம்மளும் உள்ள வரும்போது எப்படி வந்திருப்போம், ட்ரெடிஷனல் அஸ்ட்ராலஜியை கத்துக்கிறதுக்கு தான் உள்ள வந்திருப்போம். ஓகேங்களா, உள்ள வந்து பார்த்துட்டு அந்த வெங்காயம் சொல்லுவாங்கல்ல, உரிக்க உரிக்க ஒண்ணுமே இல்லைன்ட்டுன்னு. அப்போ அப்படி கொஞ்சம் டீப்பா போக 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 இந்த ட்ரெடிஷனல் அஸ்ட்ராலஜி வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ப்ரெடிக்ஷனை பேஸ் பண்ணியிருக்கு. ப்ரெடிக்ஷன் பேஸ் பண்ணியிருக்குன்னா என்ன அர்த்தம்னா, பிறப்பிலேயே உங்களுக்கு ஒரு ஜாதகம் பதியப்பட்டுருச்சு. நீங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட தேதியில நீங்க பிறந்துட்டீங்க, உங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் விழுந்துருச்சு, ராசி லக்னம் எல்லாம் விழுந்துருச்சு. ஸோ உங்க வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், இறைவன் எழுதி விட்டார் அல்லது நவகிரகங்கள் கிறுக்கி விட்டன, உங்க லைஃப் இப்படிதான் இருக்கும், இப்படிதான் போகும் அப்படின்னு சொல்றது பேர் தான் ப்ரெடிக்ஷன். ஓகேங்களா, ஆனா அந்த கான்செப்ட் சொல்றாங்க இல்லையா, அதுக்கு அடித்தளமா ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கும். ஓகேங்களா, இப்போ எனக்கு ஏன் இந்த மாதிரி ஜாதகம் அமைஞ்சது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல எல்லாருக்கும். ஆமா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி அமைஞ்சது, எனக்கு மட்டும் எப்படி அமைஞ்சது, என்னோட ஸ்கூல்ல படிக்கிற இன்னொரு ஃப்ரெண்டுக்கு அவனுக்கு ஃபேமிலியா வேற மாதிரி இருக்கு, பொருளாதார சூழலே வேற மாதிரி இருக்குது, அவனுக்கு ஜாதகம் வேற, எனக்கு வேற, எனக்கு ஏன் இந்த மாதிரி அமைஞ்சது, அவனுக்கு ஏன் நல்ல லைஃப் அமைஞ்சது, எனக்கு ஏன் அது அமையல அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். இந்த கேள்வியை நீங்க எந்த ஜோதிடர்கிட்ட கேட்டீங்கன்னாலும் அல்லது எந்த ஆன்மீகவாதி அல்லது ஆன்மீகம் சார்ந்த ஜோதிடம் பாக்குறவங்க கிட்ட நீங்க கேட்டீங்கன்னாலும் அவங்க கிட்ட இருந்து யோசிக்காம ஒரு பதில் வரும். என்ன பதில் எதாவது கெஸ் பண்ண முடியுதா உங்களால? கிரக அமைப்பு உனக்கு அப்படி இருக்குப்பா, அது உங்களோட கர்மா. ஆமா, அதுவும் சொல்லுவாங்க. அப்பதான் இந்த கர்மான்ற கான்செப்டே உள்ள வரும். அது வரைக்கும் கர்மா பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க, அது வரைக்கும் கர்மா பத்தி பேச மாட்டாங்க, அது வரைக்கும் முற்பிறவி மறுபிறவி பத்தி எல்லாம் பேச்சு வராது. ஓகேங்களா, ஜாதகம் அப்படி பதிஞ்சிருச்சு, இந்த தசாபதியில உங்களுக்கு என்னென்னலாம் நடக்க போகுது இதெல்லாம் சொல்லிடுவாங்களா, ஓகே ரைட். ஏன் நடக்குதுன்னு ஒரு கேள்வி வரும். ஏன் நடக்குது அப்படின்னா, இப்போ கிரகம் இப்படி இருக்குப்பா, அது ஏன் கிரகம் எனக்கு மட்டும் இப்படி இருக்கு, நான் ஏன் அந்த குறிப்பிட்ட டைம்ல பிறந்தேன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஓகேங்களா, அப்படி வரும்போது அந்த ஏன்னு கேட்க கடைசியில் எங்க போய் முடியும்னா கர்மான்ற கான்செப்ட்ல போய் முடியும். கர்மானா என்ன சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்ப ஜோதிடர் வாய் திறப்பாரு, முற்பிறவில நீங்க செஞ்ச பாவமும் புண்ணியமும் அப்படின்பாரு. இது எனக்கு தெரிஞ்சு இந்த வார்த்தை நீங்க கேள்விப்படாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா, அப்போ நீங்க சொல்லுங்க, ஜாதகத்துக்கு பேசே அதுதான், ஜாதகத்துக்கு பேசே பிறவிதான். ஆமா, பிறவிக்கு பேஸ் எது, கர்மா. ஓகேங்களா, கர்மாவுக்கு பேஸ் எது, முற்பிறவி மறுபிறவி கான்செப்ட். கரெக்டுங்களா, கர்மாவுக்கு இன்னொரு பேஸ் எது, ஆன்மா. அப்போ கர்மான்றது உண்மை அப்படின்னா நீங்க பிறவி கான்செப்டை ஏத்துக்கிட்டாகணும், பிறவின்றது உண்மைன்னா ஆன்மான்ற கான்செப்டை நீங்க ஏத்துக்கிட்டாகணும். ஸோ இந்த ஆன்மா, பிறவி, இந்த முற்பிறவி மறுபிறவி இருக்குல்ல, பிறவி, அதுல செய்யக்கூடிய கர்மா. ஓகேங்களா, இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, ஆன்மா பிறவி கர்மா, இதுதான் ஆன்மீகம், இதுக்குள்ளதான் ஜோதிடமும் இருக்கு.